தமிழக அரசு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் 2 சூப்பரான அப்டேட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழகத்தில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியாய விலை கடைகள்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகள் வாயிலாக தான் மக்களுக்கு வந்து இலவசமான அரிசி, மலிவு விலையில் சர்க்கரை, ஃபார்ம் ஆயில், மளிகை பொருட்கள் உட்பட எல்லா பொருட்களுமே வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் தமிழக மக்கள் அனைவரும் மிகவும் பயனடைந்துள்ளதாகவும் தகவல் வந்து வந்திருக்கு. அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி நம்ம மாதம் மாதம் ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது பே பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம ஒரு பணம் கொடுக்கும்போது அதற்கான சரியான சில்லறை நம்ம கிட்ட இருக்காது. இந்த மாதிரியான நிறைய புகார்கள் வந்து மக்களிடம் இருந்து வந்துட்டே இருந்ததுனால இப்போ முதல் அறிவிப்பா புதிய மொபைல் முத்தமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயனாளர்கள் வாங்கும் ரேஷன் பொருட்களுக்கு QR கோட் ஸ்கேன் செய்து UPI மூலம் பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ரொக்க பணம் தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நேரடியாக அரசு கணக்கில் பரிவர்த்தனை நடைபெறும். இந்த மொபைல் முத்தமா திட்டத்தின் மூலமா நம்ம ஈஸியாக கையில் பணம் எடுத்துட்டு போகல அப்படின்னாலும் QR கோடை ஸ்கேன் பண்ணி ஈஸியாக நம்ம பணத்தை வந்து பே பண்ணிக்க முடியும். எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேஷன் கடைகளில் தேர்வு செய்யப்பட்டு அங்கே மட்டும்தான் நடைபெற இருக்கு. அதுக்கப்புறம் தான் தமிழகம் முழுவதுமே இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதனால் முறைகேடுகள் நடக்கிறதையும் கண்டிப்பாக தவிர்க்க முடியும், அதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இரண்டாவது அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாயுமானவர் திட்டம் அப்படின்றத முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் தான் தொடங்கி வச்சாரு. இந்த தாயுமானவர் திட்டத்தின் மூலமாக 60, 70, 80 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை டைரெக்டாக நம்ம போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒவ்வொரு மாதத்தின் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டிற்கே எடுத்துட்டு வந்துட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இலவசமாகவே செய்வாங்க. இதற்காக தான் இந்த தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறத முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இது வந்து இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து நிறைய இடத்துல இந்த திட்டத்தின் மூலமா நிறைய பேர் வந்து ரேஷன் பொருட்களை வீட்டில் இருந்துட்டே வாங்கிட்டு இருக்காங்க. ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து உங்களுடைய வயது 60க்கு மேலே இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாதமே அனைத்து மாவட்டத்திலையுமே 2வது சனிக்கிழமைகள்ல மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்னு ஒன்று நடைபெற்றுட்டு இருக்குங்க. இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல நீங்க கலந்து கொண்டீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்பந்தமான பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்யறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, புதுசா விண்ணப்பிக்கிறது, இந்த மாதிரி ரேஷன் அட்டை தொடர்பான எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும். நீங்க இங்க போயிட்டு வயதானவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தாயுமானவர் திட்டத்துல இணைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வீட்டிற்கே உங்களை தேடி வந்து இந்த பொருட்கள் அனைத்துமே வந்து கொடுத்துருவாங்க. இது தாயுமானவர் திட்டத்துல இவங்க மட்டும் வந்து பயன்பெறது மட்டும் இல்லாம உடல் ஊனமற்றோர் இவங்களும் வந்து இதுல பயன்படுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மின் இணைப்பு அல்லது மின் கட்டணம் யாரெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். தமிழகத்துல அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு மின் மீட்டர் கணக்கிட அப்படிங்கிறத எடுத்துட்டு வராங்க. இதுலயுமே ஜூலை 1ஆம் தேதி முதல் வந்துட்டு 3.16% வந்து மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மின்சார கட்டணம் யூனிட் பிரைஸ் வந்து இப்போ குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ குறைய போகுது அண்ட் யாருக்கெல்லாம் குறைய போகுது, இந்த நிலையில ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் யூனிட் பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ குறைய போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப் டு 400 யூனிட்ஸ்குள்ளார உங்களோட மீட்டர் வந்து ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 48 பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே 401 இருந்து 500 யூனிட்ஸ் வந்து ஓடி இருக்கு அப்படின்னா டொமஸ்டிக்ல ₹6.45 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 501 இருந்து 600 யூனிட் அப்படின்னா ₹8.55 601 இருந்து 800 யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ₹9.65 அப்படின்னும் 801 இருந்து 1000 யூனிட் இருக்கு அப்படின்னா அதற்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ₹10.70 அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எபோ 1000 யூனிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா யார் வீட்டில எல்லாம் 1000 யூனிட்ஸ் ஓடி இருக்கோ அவங்களுக்கு வந்து ₹11.80 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ₹11.80 அப்படிங்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பிரைசஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்துட்டு எவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்கு, அதற்கான கரெக்டான அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு சார்ஜஸாக வருதா அப்படிங்கிறதையும் இதை வச்சு நீங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த நிலையில தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பால் உற்பத்தி செலவு குறைந்திருக்கு. பயனாளர்களுக்கு நேரடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோடி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி விகிதத்தில் நாங்க மாற்றம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் ஒரு யூனிட் மின்சாரத்தோட விலை ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு. சுமார் 10 முதல் 14 பைசா வரை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால டொமஸ்டிக் யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். எபோ 200 யூனிட்ஸ்க்கு மேல வருது அப்படின்னாவே நம்மளுக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரியும். இதுல பைசா கணக்குல வந்து 10 to 14 பைசா வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜியோ சமீபத்தில் தனது புதிய எலக்ட்ரானிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியது. இந்த ஸ்கூட்டரின் விலை, அம்சங்கள் மற்றும் ஆன்லைன் முன்பதிவு செயல்முறை உள்ளிட்ட பல அம்சங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நகரங்களில் தினசரி பயன்படுத்துவதற்கு இந்த ஸ்கூட்டர் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டரின் விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் விலை சுமார் 14,999 ரூபாயில இருந்து 17,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இதன் விலையானது வெறும் 14,999 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ற தகவல் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இது தொடர்பாக நிறுவனம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. மேலும் தகவலை ஜியோ நிறுவனம் முற்றிலும் மறுத்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஆனா ஜியோ நிறுவனம் 2025 ஜனவரியில ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இது இந்த ரேட்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. 14,999 ரூபாய் வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்கும். இது உண்மையான தகவலா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஜியோ நிறுவனம் இதை வந்து மறுத்திருக்காங்க. மேலும் இதை குறித்து ஜியோ நிறுவனம் அஃபிஷியலா ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.